ஹாய்ங்க. ஒரு சூப்பரான பன்னீர் தம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீரை போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லித்தலை, புதினா தலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிடணுங்க. பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நெய் ஊற்றிடுங்க. பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுருங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருகாப்பில் போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு நல்லா ஜூஸியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுருங்க. தயிர் ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஊற்றிடுங்க. காஷ்மீர் சில்லி பொடி, மல்லிப்பொடி போட்டுருங்க. அரிசி ஒரு ஊற வச்சது அரிசி போட்டுருங்க. 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுருங்க. ஜீரக சம்பா அரிசி போட்டுக்கிறேங்க. அதை 1க்கு 2 போட்டுருங்க. குக்கர் மூடி வச்சுருங்க. தண்ணியில் ஓரளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் பன்னீரை போட்டுருணுங்க. போட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க. தம் வைக்கிறதுக்கு மேலே வெயிட் வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி தான் 1.5 டம்ளர் தண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்துருங்க. தேங்க்யூங்க.